மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பை தடுக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவது இதயம் செயல்படுவது மற்றும் இதய ஆரோக்கியத்தில் நம்ம உணவு முறை ரொம்ப முக்கியமான ஒன்று. அது முக்கியமாக பங்கு வகிக்குது. நிறைய பேருக்கு மாரடைப்பு லட்ச லட்சமாக கோடி கோடியாக ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுவாங்க. அது செலவு பண்ணியுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்துமே அதுக்கப்புறம் இந்தந்த உணவுகளை தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டயட் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சைடு மாத்திரை மருந்து சாப்பிடணும், ஒரு சைடு இந்த உணவு முறைகளை நம்ம பின்பற்றிட்டு வரணும். அப்படி பின்பற்றும் பொழுது தான் நம்மளால் நீண்ட நாள் உயிர் வாழ முடியும். வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இந்த உணவு முறைகளை நான் சொல்லக்கூடிய ஒரு 15 உணவுகளை சொல்ல போகிறேன். இதில் எதையாவது ஒன்றை நம்ம டெய்லி எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய இதயம் நல்ல பலமாக இருக்கும். நம்ம இதயத்தை சுற்றி எந்த ஒரு கொழுப்பும் தங்காது. கொழுப்பு எல்லாமே கரைஞ்சு போயிடும். அதனால ஹார்ட் அட்டாக் எதுவுமே வராது. இதயம் நல்லா செயல்பட தொடங்க ஆரம்பிக்கும். அதனால இந்த சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறணும். எதனால் இந்த ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பு வருது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை மூலம் தான் வருது. சில உணவுகள் இரத்த அழுத்தத்தையும் ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரிக்கக்கூடியது. அந்த உணவுகளை நம்ம தவிர்க்கணும். அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும் பொழுது இதயம் பலவீனமாக்கப்படும். இதயம் நோய் வர்றதுக்கான நிறைய சான்ஸ் அந்த உணவுகளில் இருக்குது. அதனால் அந்த மாதிரி உணவுகளை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். உலகத்தில் ஏற்படக்கூடிய இறப்புகளில் 1/3 பங்கு எதனால் ஏற்படுதுன்னா இந்த இதய நோயால் தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு சொல்லுது. இந்த மாரடைப்பு எப்படி வருதுன்னா, இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் பாய்வது நிறுத்தப்படும் பொழுது தசைகளுக்கு இரத்தத்தை எடுத்து செல்லும் இந்த கரோனரி ஆர்டரிஸ் இருக்குல்ல, அதில் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் மற்றும் கொழுப்பு தொகுதிகள் ஆர்டரிகளில் அதனுடைய அகலத்தை குறைச்சி இரத்த விநியோகத்தை தடுக்குது. அப்போ போதிய அளவு ரத்தம் கிடைக்காத போது இதய தசை பாதிக்கப்பட்டு இதய துடிப்பு நிறுத்தப்படுது. இதனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ இதயத்துக்கு சரியாக ரத்தம் செல்லாததுனால, அதாவது இதயத்தை சுற்றி அந்த கொழுப்புகள் அடைச்சிருக்கும் போது ரத்தம் அங்கே செல்லாததுனால தான் ஹார்ட் அட்டாக் வருது. அப்போ கொழுப்பை நம்ம கரைக்கிற மாதிரியான உணவுகளை தான் நம்ம எடுத்துக்கிறணும். அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடியது கீரைகள் மற்றும் காய்கறிகள். அதாவது வாரத்திற்கு ஒரு முறையாவது கீரைகளை நம்ம எடுத்துக்கிறணும். அதே மாதிரி பச்சை காய்கறிகளை நம்ம எடுத்து சாப்பிடணும். ஏன்னா அதில் தான் கீரைகள்லையும் பச்சை நிறங்கள் இருக்குல்ல, அந்த காய்கறிகள் அதில் தான் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிக அளவில் இருக்குது. விட்டமின் கேயும் அதில் அதிக அளவில் இருக்கும். இது இதய தமனிகளை பாதுகாக்க இது உதவும். அதாவது இதய தமனிகளை பாதுகாக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த காய்கறிகளும் பச்சை காய்கறிகளும் கீரைகளும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிறணும். இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் செய்யும். தமனிகளின் விரைந்து போகிறதுக்கான தடுப்பு மற்றும் இரத்த நாளங்களை சுற்றியுள்ள உயிரணுக்களின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் இது உதவும். அதாவது நைட்ரேட்டுகள் அதிகமாக அதில் இருக்கும். சில ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இலை காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றதுனால இதய நோய் அபாயத்தை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இலை காய்கறிகள், அதாவது பச்சை கீரை காய்கறியில் சாப்பிட்றவங்களுக்கு இதய நோய் வராது, ரொம்ப குறைந்த அளவு தான் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது என்னென்னா அரிசி வகைகள், அதாவது ஹோல் கிரெயின்ஸ், அதாவது என்ன சொல்கிறோம், முழு தானியங்கள்னு சொல்லுவோம்ல, அதுதான். இந்த தானியங்கள்னு பார்க்கும்போது கோதுமை, அரிசி, ஓட்ஸ், பார்லி மற்றும் குயினோன் ஆகிய இது எல்லாமே முழு தானியங்களில் அடங்கும். இந்த முழு தானியங்கள் இதயத்துக்கு ரொம்ப நன்மை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இதுவும் சில ஆய்வுகள் ரிசர்ச் பண்ணதில் முழு தானியங்கள் இதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து பெர்ரி, அதாவது ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி மற்றும் ராஸ்பெர்ரி, இது எல்லாமே வந்து இதய ஆரோக்கியத்தில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. இதில் வந்து சில ஊட்டச்சத்துக்கள் வந்து இதயத்திற்கான தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து இந்த பழங்களில் வந்து இருக்குது. அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. ஆந்தோசைனின் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறமிகள் வந்து இதில் இருக்குது. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து இதயத்தை வந்து பாதுகாக்குது. இந்த ப்ளூபெர்ரியை வந்து நம்ம தினமும் சாப்பிட்டோம்னா ரத்த அழுத்தம் மற்றும் ரத்தம் உறைதலை வந்து கட்டுப்படுத்த இது உதவியாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு சூப்பரான பழம் அப்படின்னா அவகேடோ, அதாவது இது வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் வந்து இதில் இருக்குது. இது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கும். அதாவது இது கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த அவகேடோ பழம். இதை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வாரத்தில் ஒரு முறை, அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிற பொழுது இதய ஆரோக்கியம் வந்து மேம்படும். இதயத்திற்கு தேவையான பொட்டாசியமும் இதில் வந்து இருக்குது. அடுத்து வந்து கொழுப்பு மீன் மற்றும் மீன் எண்ணெய். என்னங்க கொழுப்பு மீன் சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது சில வெரைட்டியான மீன்கள்லாம் இருக்குது. அதாவது சால்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன், காணாங்கெழுத்தி, ஹெர்னிங் மற்றும் டூனா போன்ற கொழுப்பு நிறைந்த மீன்கள். இந்த மீன்களில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபேட்டி ஆசிட், அதாவது இது ஒரு கொழுப்பு தான். இது வந்து நல்ல கொழுப்பு. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கொழுப்புகளுக்கு இருக்குது. அதனால இந்த மாதிரியான மீன்களை நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இதய நோய் வந்து நம்மளுக்கு வராது. அது வந்து சரியாக்கப்படும், இருந்தாலும் சரியாக்கப்படும். இதய நோய் இருப்பவங்களும் இதை சாப்பிடலாம், இல்லை வராமல் வருமுன் காப்பதுக்காக இதை நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி மனசோர்வு, இது எல்லாத்தையுமே வந்து சரியாகும். இல்லை அப்படி மீன்களை சாப்பிட முடியாதவங்க மீன் எண்ணெய் சப்ளிமெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைடுகளை வந்து குறைக்க செய்யும். தமனி செயல்பாட்டை இது மேம்படுத்த செய்யும். இரத்த அழுத்தத்தையும் இது குறைக்க செய்யும். அடுத்து வந்து வால்நட்டில் வந்து அதிக அளவில் வந்து நார்ச்சத்து மற்றும் மெக்னீசியம், தாமிரம் மற்றும் மேங்கனீஸ் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து இதில் அதிக அளவில் இருக்குது. இது இதயத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே இந்த வால்நட் வச்சிருக்கு. இதையுமே வந்து சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த வால்நட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு இதய நோய் அபாயம் வந்து குறைவாக தான் இருக்குது, இதய நோய் வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி சில ரிசர்ச் வந்து சொல்லுது. ஸோ வந்து வால்நட்டை இந்த இதய நோய் இருப்பவங்க வந்து வால்நட்டை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பீன்ஸில் வந்து அதிக அளவில் மாவுச்சத்தும் நார்ச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இந்த பீன்ஸ் சாப்பிட்றதுனால இதய நோய் அபாயத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லி சில ஆய்வுகளுடைய முடிவும் வந்து சொல்லுது. ஏன்னா பீன்ஸ் சாப்பிடுவது ரத்த அழுத்தத்தையும் குறைக்குதான், வீக்கத்தையும் குறைக்குதான். எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உணவுனா சாக்லேட், அதாவது டார்க் சாக்லேட்டில் வந்து ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து இதில் வந்து அதிக அளவில் இருக்குது. இது ரெண்டும் வந்து இதய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது. அதனால் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிக அளவில் வந்து சாக்லேட்டை சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு மிதமான அளவில் நம்ம சாப்பிடலாம். மிதமான அளவில் சாப்பிடும் பொழுது கருணை இதய நோய், பக்கவாதம் மற்றும் நீரிழிவு நோய் அபாயத்தை வந்து இது குறைக்குது. இதில் வந்து 70% வந்து கொக்கோ கண்டெய்ன் வந்து இருக்கிற மாதிரியும், நல்ல பிராண்டடான சாக்லேட்டை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். வந்து லோக்கலில் உள்ள சாக்லேட்டை வந்து சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் பிராண்டடாக உள்ள சாக்லேட்டை சாப்பிடணும். அடுத்து வந்து தக்காளியில் வந்து லைகோபின் வந்து அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட் இருக்குது. இந்த லைகோபின் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து இரத்த லிப்பிடுகளை வந்து சுரக்கிறதுக்கு, உற்பத்தி செய்கிறதுக்கு வந்து தக்காளியில் உள்ள லைகோபின் வந்து உதவியாக இருக்குது. இது வந்து பல ஆக்சிஜனேற்ற பண்புகளை வந்து கொண்டிருக்குது. அடுத்து பாதாம் வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த கொட்டை வகைகளில் ஒன்று. இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் ஒரு களஞ்சியமாக இருக்குது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்ல மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளை வந்து இது வழங்குது. இதில் நார்ச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இந்த பாதாம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்க செய்யும். இதயத்திற்கு இது மிகவும் நல்லது. அடுத்த ஒரு உணவுனா
விதைகள்னு பார்த்தோம்னா சியா விதைகள் மற்றும் ஆளி விதைகள். இந்த 2 விதைகள்லையுமே வந்து அதிக அளவில் வந்து நார்ச்சத்தும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் இருக்குது. இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து இதய ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்குது. இந்த விதைகள் வந்து வீக்கம், இரத்த அழுத்தம், கொழுப்பு, ட்ரைகிளிசரைடு இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது. அடுத்து வந்து பூண்டு வந்து பல நூற்றாண்டுகளாகவே, அதாவது நம்ம பழங்காலத்தில் இருந்தே பல நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு இயற்கை மூலிகை அப்படின்னாவே வந்து பூண்டு தான். அதனால டெய்லி நம்ம பூண்டை வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கிறது நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. ஏன்னா இதில் வந்து அல்சின் என்ற கலவை வந்து இதில் இருக்குது. அது நம்மளுக்கு பல நன்மைகளை வந்து கொடுக்குது. அதாவது இரத்தம் உறைதல், பக்கவாதம் இது ஏற்படக்கூடியதை எல்லா அபாயத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மை வந்து பூண்டில் வந்து இருக்குது. அதாவது பல ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, பூண்டு வந்து சாப்பிட்றவங்களுக்கு இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், இதய நோய் வர்றது மிகவும் கம்மி அப்படின்னு சொல்லி பல ஆராய்ச்சிகள் வந்து சொல்லுது. அடுத்து வந்து ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து அதிக அளவில் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, வீக்கத்தை தடுக்கிறதுக்கும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் இது பயன்படுது. இதில் வந்து மோனோசாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. இந்த ஆலிவ் ஆயிலை பயன்படுத்திட்டு வர்றவங்களுக்கு இதய நோய் வந்து வராது அப்படிங்கிறத வந்து ரிசர்ச் மூலயமா வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த ஆலிவ் ஆயிலில் என்னென்ன இருக்குதுன்னா, ஓலிக் அமிலம் மற்றும் ஆக்சினேற்றிகள் வந்து அதிக அளவில் வந்து இருக்குது. இது வந்து உயர் இரத்த அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்தது வந்து கிரீன் டீ வந்து அதிகப்படியான கொழுப்பை வந்து குறைப்பதும், இன்சுலின் உயர்திறனை மேம்படுத்துறதும், பல ஆரோக்கிய நன்மைகளையும் இந்த கிரீன் டீ கொண்டுள்ளது. இதில் வந்து பாலிபீனால்டுகள் மற்றும் கேட்டச்சின்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. இது வந்து உயிரணு சேதத்தை தடுக்கவும், வீக்கத்தை குறைக்கவும், இதய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுக்கோ ஆக்சினேற்றிகளாக செயல்பட முடியும். இந்த கிரீன் டீயை வந்து தொடர்ந்து 3 மாதங்கள் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா இரத்த அழுத்தம், ட்ரைகிளிசரைடுகள், LDL மற்றும் கொலஸ்ட்ரால் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும். இதையும் சில ரிசர்ச்சுகளுடைய முடிவு வந்து தெரிவிக்கிறது. இந்த உணவுகளை உங்கள் அன்றாட உணவில் வந்து சேர்த்துக்கிறங்க. உங்கள் இதயம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.